வணக்க மக்களே, நானும் உங்களுக்கு விவசாய பட்டதாரிங்க. இது வந்து நம்ம மிளகாய் தோட்டங்க. நம்ம இந்த வருஷம் நட்டுருக்கிறது வந்து 12க்கு 16 ரகங்க. கிட்டத்தட்ட இப்போ 6 கட்டிங் அறுத்தாச்சு. இந்த வருஷம் மிளகாய் பொறுத்த வரைக்கும் மகசூலில் வந்து எந்த ஒரு குறையுமே இல்லைங்க. நல்ல மகசூல் ஒரு 25 டன் கிட்ட ஆயிருக்கு. ஆனால் ரேட்டு தான் வந்து ரொம்ப கம்மிங்க. இந்த வருஷம் வந்து ஒரு 25க்கு மேலேயே போகலை பெருசாக. இப்போ வந்து நம்மளது 7வது கட்டிங்க்கு ரெடியாக ஆயிடுச்சிங்க. பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7வது கட்டிங்லேயே ஓரளவுக்கு காய் இருக்குது சுமாராக. அதாவது இப்போ வரது எல்லாமே ஹைப்ரிட் ரகங்கிறதுனால வந்து நமக்கு ஒரு 5 கட்டிங் அதிகபட்சம் அறுத்தாலே செடி வந்து காலி ஆகிடுதுங்க. ஆனால் இந்த வருஷம் ஓரளவுக்கு பரவாயில்லைங்க. இப்போ இது வந்து 7வது கட்டிங்க்கு நமக்கு வந்து இப்போ செடி வந்து நம்ம நல்லா பெருசாகிடுச்சு. இப்போ பார்த்த மாதிரி ஒரு வாதுக்கு வந்து நமக்கு இந்த அளவுக்கு காய் இருந்தாலே ஒரு ஏக்கருக்கு வந்து நம்ம 2.5 to 3 டன் வந்து ஈல்டு எடுக்க முடியும் ஆவரேஜாக. இப்போ வந்து மறுபடியும் நல்லா பூ பிஞ்சு இருக்கிறதுனால நாங்கள் வந்து 8வது கட்டிங் வரைக்கும் விடலாமா வேண்டாமான்னு ஒரு யோசனையில் இருக்கோம். ஏன்னா ரேட் ரொம்ப கம்மிங்க. இப்போ வந்து கிலோ வந்து 16 ரூபா அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா பூ வந்து நல்லாவே இருக்குது செடியில். இன்னொரு கட்டிங் விட்டு பார்க்கலாம் அப்படின்ற ஐடியாவில் இருக்கும். ரேட் ஏறிச்சுன்னா வந்து நமக்கு ஒரு 3 டன் ஆனாவே நல்லா 25 ரூபா அந்த ரேஞ்சில் இருந்தால் ரேட் 3 டன் ஆனால் கூட நல்ல ஒரு பாதி செலவானால் கூட நமக்கு பாதி மிச்சாகும். பார்க்கலாம் எங்களோட லக்கு எப்படி இருக்குன்னு. ஓரளவுக்கு எல்லா செடியிலையுமே காய் சைஸ் வந்து குறைஞ்சிருச்சிங்க. காய் நீளம் வரல, ஆனாலும் காய் வந்து எல்லா வாதிலையுமே ஓரளவுக்கு காய் வந்து குறை சொல்ல முடியாத அளவுக்கு இருக்குது. பார்த்திங்கன்னா தெரியும். பார்க்கலாம் எப்படி ரேட் இருக்குதுன்னு பார்த்துட்டு தான் நாங்கள் வந்து 8வது கட்டிங்க்கு விடலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணணும். இப்போ நாளைக்கு வந்து நாங்கள் 7வது கட்டிங் வந்து